Hi friends, welcome to our channel HowToFinally. நீங்கள் இன்னுமே நம்ம சேனலில் போகிற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் இந்தியன் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்து அந்த அக்கௌண்ட்டிற்கு நீங்கள் நெட் பேங்கிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நெட் பேங்கிங்கினுடைய யூசர் ஐடியை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த யூசர் ஐடியை ஆன்லைன் மூலமாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்தியன் பேங்க் அஃபீஷியல் நெட் பேங்கிங் வந்தீங்க அப்படின்னா அதனுடைய லாகின் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஷோவா. இதில் பாருங்கள், இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட யூசர் ஐடி கொடுத்தா தான் நம்ம லாகின் பண்ண முடியும். நமக்கு நம்மளுடைய யூசர் ஐடி தெரியாத பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கு கீழே பாருங்கள் ஃபர்காட் யூசர் ஐடி அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய பாஸ்புக்கில் உள்ள சிஏஎஃப் நம்பர் கேட்கும். அந்த சிஏஎஃப் நம்பரை இங்கே டைப் பண்ணி கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. ஒன்ஸ் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான யூசர் ஐடி நெக்ஸ்ட் பேஜில் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆயிரும். யுவர் யூசர் ஐடி இஸ் அப்படின்னு போட்டு வந்துடும். இப்படி தாங்க ஈஸியாக ஆன்லைனில் உங்களுடைய யூசர் ஐடியை இந்தியன் பேங்க்கில் உள்ள நெட் பேங்கிங்குடைய உங்களுடைய யூசர் ஐடியை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு எளிய வழிமுறை. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்கள் எதாவது குரூப்ஸ் வச்சுருந்தாலும் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.